அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கஷ்டமானவற்றை சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போதுதான் தவறான வழியின் பக்கம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். ஏனென்று சொன்னால் இந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் மிக இலகுவாக அடைந்து விட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நீங்கள் சொர்க்கத்தை மிக இலவாக அடைந்து விடலாம் என்று எண்ணுகின்றீர்களா? அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் நீங்கள் சொர்க்கத்தை அடைய முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் ஒரு முஸ்லீமாக பிறந்து விட்டதினாலேயோ எல்லா விதமான நன்மையான காரியங்களும் செய்து விட்டதையாலேயோ நாம் ஒருபோது என்ன செஞ்சிட முடியாது, சொர்க்கத்திற்கு நுழைந்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு தான் நாம் நுழைய வேண்டும். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நாம் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் எல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியில் இருக்கின்றதா? அப்போ சொர்க்கம் என்று சொன்னால் மிக இலகுவாக கிடைத்து விடாது. அப்போ நரகத்தை பற்றி நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் நாம் நரகத்திற்கு செல்லக்கூடாது? நரகம் என்று சொன்னால் அல்லாஹ் பல இடங்களிலே எச்சரிக்கை செய்கின்றான். அந்த நரகம் எப்படி இருக்கும், அதனுடைய தண்டனைகள் எப்படி இருக்கும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு இடங்களிலே எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதிலே பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரணமாக மனிதனுடைய வாழ்க்கையிலே இயல்பாக இன்றைக்கு பார்க்கலாம். என்ன பார்க்கிறோம்? சாதாரணமாக இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய நிலையை இன்றைக்கு எடுத்து பாருங்கள். சித்திரை மாதத்தில் கூட இல்லாத ஒரு வெயிலை நாம் அனுபவிக்கின்றோம். அதனுடைய தாக்கத்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாம் என்ன சொல்கின்றோம்? சித்திரை மாதத்தில் கூட இது போன்று வெப்பம் இல்லையே, இது போன்று வெக்க இல்லையே. சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு இடத்திற்கு பிரயாணம் சென்றோம் என்று சொன்னால் எங்காவது மரத்தினுடைய நிழல் இருக்கா என்பதை தேடக்கூடிய ஒரு அளவிற்கு தான் இன்றைய வெப்பக்காட்டு இருக்கின்றது. அப்போ இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது வந்து நரகத்தினுடைய ஒரு பகுதியாகும். அது எப்படி அந்த ஹதீஸில் வருகிறது என்று சொன்னால் சுருக்கமாக சொல்கின்றோம். புகாரியிலே 537வது ஹதீஸு, இறைவா என்னுடைய ஒரு பகுதி மறுபகுதி தின்று விட்டது என்று சொல்லி நரகம் இறைவனிடையே முறையிட்டது. என்னவென்று சொன்னால், கோடை காலங்களிலே நான் ஒரு மூச்சை இட்டு கொள்ளட்டுமா, அதே போன்று அதோடு சேர்த்து குளிர்காலங்களிலும் நான் இதனுடைய மூச்சை ஒரு பகுதி விட்டு கொள்ளட்டுமா என்று சொல்லி அனுமதி கேட்டதாகவும் அதற்கு அல்லாஹ் அனுமதி தந்தான். அப்படி என்று சொன்னால் இந்த வெப்பம் என்பது, இந்த வெயிலினுடைய தாக்கம் என்பது நரகத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி காண்கிறாங்க. அப்போ இதனுடைய தாக்கமே இந்த அளவுக்கு இருக்குது என்று சொன்னால், அப்போ நரகம் என்பது எந்த அளவிற்கு நமக்கு வெப்பமாக அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நமக்கு சூரியன் என்பது எத்தனையோ மைல்களுக்கு தூரத்திற்கு அப்பால் இருக்கின்றது. அவ்வளவு உயரத்தில் இருக்கக்கூடிய சூரியன், அதற்கு அடுத்ததாக பல்வேறு விதமான அடுக்குகளை எல்லாம் வைத்திருக்கின்றான். ஆனால் அதனை தாண்டி இந்த அளவுக்கு வெப்பம் இருக்கு என்று சொன்னால், இது நரகத்தினுடைய ஒரு பகுதி என்று சொன்னால், அந்த நரகத்தினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக நமக்கு பல இடங்களிலே சொல்லி தந்திருக்கின்றார்கள். சாதாரணமாக அவர் சொல்லும் பொழுது, இந்த உலகத்திலே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நெருப்பினுடைய தாக்கம் என்பது 1% தான், பாக்கி 99% அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அப்போ இந்த உலகத்தினுடைய வெப்பம் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எல்லா விதமான வெப்பத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1% தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அதுவே நம்மால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் நரகத்தினுடைய வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். எத்தனை நபர்கள் இது போன்று சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? நரகம் என்று சொன்னால் சர்வ சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். எத்தனையோ இடங்களிலே பித்அத்தான காரியங்களை செய்யாதீர்கள், பித்அத்தை நம்மை நரகத்திலே கொண்டு சேர்க்கும் என்று சொன்னால் ஒரே அடுத்த வரியில் எதை சொல்கின்றார்கள்? எங்களுடைய ஊர் வழக்கம், எங்களுடைய பழக்கம், இதை நாங்கள் வாழையடி வாழையாக செய்கிறோம் என்று சொல்லி எந்த ஒரு பித்அத்தான காரியத்தை நாம் சொன்னாலும் அடுத்த வார்த்தையிலே அதை சொல்லி தட்டி கழிக்கின்றோமே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எச்சரித்தார்கள்? ஒவ்வொரு புதிதும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகின் கொண்டை சேர்க்கும் என்று எச்சரித்தார்கள். இன்றளவும் கூட இன்றைக்கும் இந்த முஹைதீன் மௌலதை கையில் ஏந்தி நிற்கின்றோமே, மீலாது விழா என்று சொல்லி மீலாதுடைய பெயரால் மௌலதை ஓதுகின்றோமே. எத்தனையோ இடங்களிலே இன்றைக்கும் கூட என்ன செய்கின்றோம்? இந்த தர்கா வழிபாட்டின்பால் செல்லக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றோம். அப்போ இதுவெல்லாம் நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? அல்லாஹ் அழகாக தெளிவாக சொல்கின்றான்,
தான் நாடியவருக்கு அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான், ஆனால் அவனுக்கு இணை வைத்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றான். அப்ப இணை வைப்பிற்கான கூலி எதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ஒரு மனிதன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னால் அவனுக்கான கூலி நரகம் என்று எச்சரிக்கை செய்கின்றார்கள். எத்தனை நபர்கள் இதை பற்றி நாம் சிந்தித்திருக்கின்றோம். ஏதோ ஊர் வழக்கம், ஊர் பழக்கம், ஊர் கட்டுப்பாடு என்று சொல்லி இஸ்லாத்தில் இல்லாத என்னென்ன விதமான இஸ்லாத்தின் பெயரால் விதத்தான காரியங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அது அத்தனை காரியங்களில் நாம் கூட நின்று செய்கின்றோமே. உதாரணமாக இந்த முஹைதீன் மௌலதை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எங்கு ஓதப்படுகின்றது? என்னென்ன விதமான கப்சாக்கள், கட்டுக்கதைகள்லாம் அது இடப்படுகின்றது. அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், இறை இல்லத்திலே அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காதீர்கள்ங்கிறான். ஆனால் நாம் யாரை அழைக்கின்றோம்? யாரோ ஒருவரை நல்லடியார் என்ற பெயரிலே வரம்புக்கு மூறி புகழ்கின்றோமே. அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் கடந்த மாதத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மீலாது என்ற பெயரிலே எதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்களோ, ஒருபோதும் என்னை நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்கள் அவர்களுடைய நபிமார்களை புகழ்ந்ததை போன்று புகழ்ந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள். ஆனால் அதை மீறி அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரிலே செய்கின்றோமே. அப்போ இதுவெல்லாம் நம்ம எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். விதத்தான காரியங்கள் ஒவ்வொன்றும் நரகில் கொண்டே சேர்க்கும்னு சொல்லி. அதே போன்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் 21வது அத்தியாயம் 98வது வசனத்திலே, நீங்களும் அல்லாஹ் வேண்டி நீங்கள் வணங்குவவற்றையும் நரகத்தினுடைய எரிபொருளாக ஆவீர்கள். யார் அல்லாதவற்றை வணங்குகின்றார்களோ அவர்கள் அனைவருமே நரகத்தினுடைய எரிபொருள் நல்லா எச்சரிக்கை செய்கின்றான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நரகத்தினுடைய எரிபொருளாக அல்லாஹ் எதை பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் கற்களை பயன்படுத்துகின்றான். இப்போ கல்லை எதுக்கு பயன்படுத்துவோம்? சாதாரணமாக நாம் அடுப்பை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொருட்களை அதில் வைத்து சமைப்பதற்கு தான் பயன்படுத்துவோம். ஆனால் அல்லாஹ் நெருப்பை நரகத்தினுடைய எரிபொருளாக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அதனுடைய வெப்பம் இருக்கும்? சாதாரணமாக இந்த உலகத்தினுடைய நாம் சமைக்கக்கூடிய நேரத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தினால் நாம் தவறுதலாகவோ அல்லது சில பேர் தீ விபத்தின் காரணமாக ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் எந்த அளவிற்கு துடியாக துடிக்கிறோம் என்று சொன்னால், சில நபர்களை தீயினால் பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பதற்காக போயிருப்போம். அவரை அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தை எதுவாக இருக்கும் என்று சொன்னால், இஸ்லாத்தில் எது தடை செய்யப்பட்டது? ஒருவர் தன்னைத்தானே மரணித்துக் கொள்வது தடை செய்யப்பட்டது. ஆனால் அவரை அறியாமல் சொல்லக்கூடிய வார்த்தையாக சொல்வார். அந்த வேதனையுடைய தாங்காமல் என்ன சொல்லுவார்? நான் இறந்து விடலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு நான் இருக்கின்றேன், என்னால் வேதனை தாங்க முடியலம்பார். அதை தான் அல்லாஹ் எச்சரிக்கையாக செய்கின்றான். நரகத்தினுடைய ஒவ்வொருவரும் நரகில் போட்டு பொசுக்கப்படும் பொழுது அவர்களுடைய தோள்களை நாம் கருகும் போதெல்லாம் மாற்றும்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். தோலை எதை சொல்கிறான் அல்லாஹ்? தோள்களை நாம் மாற்றுவோம் சொல்கிறான். ஆனால் இன்றைக்கு மருத்துவ ரீதியாக கண்டுபிடிக்கிறான், ஒரு மனிதனுடைய தோள்கள் இருக்கக்கூடிய செல்கள் தான் வலியை உணரக்கூடிய செல்கள் இருக்கின்றது. அந்த செல்கள் செயல் இழந்துவிட்டது என்று சொன்னால் அவனால் வலியை உணர முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆய்வறிக்கை சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ் அன்றைக்கு நமக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றான், தோள்களுடைய உணரும் தன்மை இருப்பதனால் நரகத்தினுடைய வேதனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதற்காக உன்னுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் மாற்றுவோம்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அப்போ எந்த நிலையிலும் நாம் நரகத்தினுடைய வேதனையை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தெளிவாக ஒவ்வொரு இடங்களிலும் எச்சரிக்கை செய்கின்றான். எத்தனை நபர்கள் இந்த எச்சரிக்கையை நாம் காது கொடுத்து வாங்கியிருக்கின்றோம்? எத்தனை நபர்கள் இணை வைப்பான காரியங்களில் இருந்து விலகி இருக்கின்றோம்? எத்தனை நபர்கள் பித்அத்தான காரியங்களில் இருந்து விலகி இருக்கின்றோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையாக சொல்லும் பொழுது பல விஷயங்களை நமக்கு படிப்பினையாக சொல்லி காமிக்கின்றார்கள். அதிலே ஒரு விஷயம்தான் புகாரியிலே 6561வது ஹதீஸ். என்ன சொல்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், மறுமை நாளிலே
நரகவாசிகள் இருக்கிறாங்களே அவர்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய தண்டனையிலே மிக மிக இலகுவான தண்டனை என்று சொல்லி ஒரு தண்டனையை எடுத்துக்காட்டாக சொல்கின்றார்கள். நெருப்பினுடைய கங்கு இருக்கின்றது, அதனுடைய ஒரே ஒரு துண்டு கங்கை எடுத்து அந்த மனிதனுடைய உள்ளங்காலில் வைக்கப்படும். அதனுடைய வெப்பம் தாழாமல் அவனுடைய மூளை உருகி ஊத்தும் என்பது எச்சரிக்கை செய்கிறார். சாதாரண ஒரே ஒரு துண்டு நெருப்பு ஒரு உள்ளங்காலில் வைத்தார் என்று சொன்னால் அதனுடைய வெப்பம் நமக்கு தாங்காமல் நம்முடைய மூளை உருகி ஊத்தும் என்று சொன்னால், நம் உடலை அதில் அல்லாஹ் போட்டான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? இந்த உலகத்தினுடைய நிலைமையை பார்க்கிறோம். ஒரு மனிதன் சாதாரண ஒரு தீ விபத்தினாலோ ஒரு காயத்தினாலோ விபத்து ஏற்பட்டது என்று சொன்னால், காயம் ஏற்பட்டது என்று சொன்னால், அவனால் அதனுடைய வேதனை தாங்காமல் தன்னை அறியாமலே இறந்து விடலாமா என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த வேதனை இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய நரகத்தினுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொன்னால் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்களையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்திருக்கின்றார்களா? அந்த நன்மையான காரியத்தை கொண்டு நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியுமா என்பதை சிந்திக்க வேண்டும். இது நாளைக்கு மறுமையிலே நமக்கு பயன் தருமா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை ஒரு நன்மையை செய்கிறோம் என்று சொன்னால் இது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்திருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். எத்தனை நபர்கள் அதுபோன்று பார்க்கின்றோம்? நமக்கு எத்தனையோ விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே காட்டி சென்றிருக்கின்றார்கள். சாதாரணமாக நாம் தொழுகையில் செய்யக்கூடிய தஸ்பீக் முதற்கொண்டு நபிகளார் அவர்களுடைய தோழர்களுக்கு சொல்லித் தந்ததை தானே நாம் கடைபிடிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருந்தது என்று சிந்தித்து பாருங்கள். நன்மையிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் நமக்கு பல்வேறு விதமான நன்மையான விஷயங்களை கற்றுத்தந்தார்கள். அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வகையிலே அவர்கள் எதை அனுமதித்தார்களோ, பிதுஅத் இல்லாத நன்மையான காரியங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களை என்னை ஆக்கி அனுப்புவார்கள் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக முதல் உரையிலே நரகத்தை பற்றி பார்த்து வருகின்றோம். இரண்டாவது அமர்விலே சொர்க்கம் என்றால் என்ன என்பதை பார்த்து விடுவோம். சொர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் அழகாக தெளிவாக நமக்கு பல்வேறு இடங்களிலே சொர்க்கம் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி காமிக்கின்றான். சொர்க்கத்திலே பால் ஆறுகள் தேன் ஆறுகள் ஓடும். இந்த உலகத்திலே நாம் விரும்பக்கூடியது ஒன்று எதுவாக இருக்குது என்று சொன்னால், இன்றைக்கு பெரும்பான்மையான மனிதர்கள் எதை விரும்புகின்றோம்? மது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மதுவை விரும்பக்கூடியவர்களாக இன்றைக்கு உள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்க. எத்தனையோ இடங்களிலே பார்க்கின்றோம், நன்மையான காரியங்களுக்கு விரைகின்றார்களோ இல்லையோ அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட இந்த மதுவை அருந்துவதற்கு செல்கின்றார்கள். அதிலும் எந்த அளவுக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால், ரமலான் மாதத்தில் ரமலானுடைய பெருநாள் தினத்தன்று கூட செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எப்படி மாற்று மத கொள்கையில் உள்ளவர்கள் விழா காலங்களிலே மதுவை அருந்தக்கூடிய விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அதே போன்று நம்மவர்களும் இன்றைக்கு பெரும்பான்மையான இளைஞர்கள் மதுவை விரும்பக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தினுடைய மது என்பது அல்லாஹ்வால் நமக்கு தடை செய்யப்பட்டது. ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காமிக்கின்றான், உங்களுக்கு சொர்க்கத்திலே மதுக்கள் வழங்கப்படும், உயர்வான பழங்களினால் தயாரிக்கப்பட்ட மதுக்கள் வழங்கப்படும், மது ஆறுகள் ஓடுங்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த உள்ளமும் எண்ணிராத சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சொர்க்கம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு பல்வேறு விதமான சிறப்புகளை எல்லாம் வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து விலகக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நாம் எதை கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய ஆதாயம் இருக்கின்றதா, இந்த உலகத்தினுடைய பொருளாதாரம் ஆதாயம் இருக்கின்றதா, இந்த உலகத்தினுடைய பதவி ஆசை இருக்கின்றதா, எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டவர்களாக
பிதுஅத்தான காரியம் என்று தெரிந்தாலும் கூட அதில் போய் நிலைத்திருக்கின்றோம் என்று சொன்னால் ஒருபோதும் நாளைக்கு மறுமையில் நம்ம வெற்றி பெற முடியாது. பார்க்கின்றோமா இல்லையா? இன்றளவும் இந்த தர்காக்களுக்கு விழாக்கள் நடத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். பல லட்சங்களை பல ரூபாய்களை செலவு செய்து இஸ்லாத்திற்கு முரணான பல்வேறு காரியங்களை நிகழ்த்தக்கூடியவர்களை பார்க்கிறோம். அப்போ இதுவெல்லாம் எங்கு கொண்டு செல்லும் என்று சொன்னால் இதை பற்றி அல்லாஹ் ரத்தின சுருக்கமாக சொல்கின்றான். 6வது அத்தியாயம் 32வது வசனத்திலே, இந்த உலகம் என்பது விளையாட்டும் வீணும் தவிர வேறொன்றும் இல்லை, இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இப்போ இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான விஷயங்களும் வீணும் விளையாட்டும் தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். ஆனால் இந்த வீணும் விளையாட்டுமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை விரும்பக்கூடிய நாம் நிரந்தரமான வாழ்வை தரக்கூடிய சொர்க்கத்தை பெறுவதற்கு முயற்சிக்கின்றோமா? சொர்க்கத்தை பெறுவதற்கான வழியை கடைபிடிக்கின்றோமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு சொல்கிறார் என்று சொன்னால், எவர் ஒருவர் அல்லாஹ் என்று சொல்லி உறுதியாக இருக்கின்றாரோ அவர்களிடத்திலே மலக்குமார்கள் இறங்கி நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் நிச்சயம், நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் என்று சொல்லி சொல்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். யாருக்கு சொல்லி காமிக்கிறான்? யார் அல்லாஹ் என்று சொல்லி இறுதி வரைக்கும் அல்லாஹ் மட்டும் என்று சொல்லி இணை வைக்காதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த பொறுப்பை சொல்கின்றான். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்கின்றார்கள், பேரிச்சம்பழத்தினுடைய சிறு துண்டையேனும் தர்மம் செய்து உங்களை நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்போ யார் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி உறுதியாக இருக்கின்றார்களோ, யார் அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகின்றான். இதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக இந்த உலகத்திலே யார் ஒருவர் இணை வைப்பில்லாமல் இருக்கின்றாரோ அவர் நிச்சயம் சொர்க்கம் புகுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். நம் வாழ்நாளிலே எந்த விதமான இணை வைப்பான காரியங்களும் இல்லாமல் இறை வழியிலே தர்மம் செய்து அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் என்று பிரார்த்தித்தவனாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.